ஓம் சாந்தி. நாம் தொலைநோக்கு பார்வை உடைய ஆத்மா. நாம் உயர்ந்த ஆத்மா. நாம் ராஜயுக்த் ஆத்மா. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் நாம் அதிசயமான நடிகர்கள். இது அனாதியான நாடகமாகும். இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது. மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் முதல், இடை, கடைசியின் ஆழமான ரகசியத்தை தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொள்கின்றோம். விதை மற்றும் மரத்தின் அனைத்து ஞானமும் நம் புத்தியில் இருக்கின்றது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் சரீரம் என்ற ஆடையை அணிந்து நடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா எனும் நடிகன் சத்தியுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை நடிக்கின்றோம். எந்த நடிகரும் இடையில் திரும்பி செல்ல முடியாது. துக்கம் ஏற்படும் பொழுது சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. இப்போது நாம் சுகதாமத்திற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். இதன் முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை தந்தையைத் தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நினைவு செய்து செய்து தூய்மையாகி விடுகின்றோம். நம்மை ஆத்மா என புரிந்து கொள்கின்றோம். ஆத்மாவாய நமக்குள் முழு சக்கரத்தின் நடிப்பு இருக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மை அடைந்து விடுகின்றோம். நம்மை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றோம். மாயையின் மீது நாம் வெற்றி அடைகின்றோம். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். பிறகு தமோ பிரதானமாக ஆகினோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானம் ஆகின்றோம். தந்தை நம்மை இப்போது புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். இப்போது தந்தை ஞானத்தின் மூன்றாம் கண்ணை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் விசால பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றோம். இதுவோ சைத்தன்யமான நாடகமாகும். நம்முடைய புத்தியில் விதை மற்றும் மரத்தின் முழு ரகசியமும் இருக்கின்றது. நம்முடைய புத்தி இப்போது எவ்வளவு விசாலமாக தீர்க்கதரிசியாக ஆகியிருக்கின்றது. தந்தையுடைய திட்டம் பழைய உலகை புதியதாக ஆக்குவதுதான். நம்முடைய திட்டம்
தந்தையின் ஸ்ரீமத்படி நாம் நம்முடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தந்தை உயர்ந்த வழியை கொடுக்கின்றார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுகின்றது. நாமோ நிறைய வருமானத்தை சம்பாதிக்கின்றோம். புத்தியில் சக்கரத்தின் நினைவும் இருக்கின்றது. பிறகு தந்தையை நினைவு செய்தபடியும் நாம் இருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது சதோப்பிரதானம் ஆகிவிடுகின்றோம். நாம் வீட்டில் அமர்ந்தாலும் கூட புத்தி தந்தையுடன் ஈடுபட்டிருக்கின்றது. ஆத்மாவிற்கு உரிமை இருக்கின்றது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்க. நமக்காக இந்த ஆன்மீக கல்வியை தந்தையே வந்து கற்பிக்கின்றார். இது ஆன்மீக கல்வியாகும். இதனை பரமாத்மா வந்து நமக்கு படிப்பிக்கின்றார். நம்முடைய இந்த ஞானம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகியுள்ளோம். பிறகு தந்தை நம்மை இப்படி தேவதையாக ஆக்குகின்றார். முதலில் பாரதம் தேசம்தான் இருந்தது. பாரதத்தில்தான் தந்தையும் வருகின்றார், நடிப்பை நடிப்பதற்காக. தந்தை நம்முடைய முன்னேற்றத்திற்காக யுக்தி சொல்கின்றார். இப்போது நாம் இந்த ஆன்மீக வருமானத்தை பற்றி சிந்தனை செய்கின்றோம். இப்போது நாம் முயற்சி செய்து சதோ பிரதானமாக ஆகின்றோம். மீண்டும் சதோ பிரதான உலகின் ராஜ்யத்தை நாம் பெறுகின்றோம். ஒவ்வொரு கல்பமும் நாம் ராஜ்யத்தை அடைகின்றோம். இது புதிய உலகம், புதிய தர்மத்திற்கான புதிய ஞானமாகும். இப்போது நாம் வேக வேகமாக முயற்சி செய்கின்றோம். இனிமைத்தன்மை என்பது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிவிடுகின்றது. யாருக்காவது 2 மணித்துளிகளுக்கு நாம் இனிமையான திருஷ்டி கொடுத்தால், இனிமையான வார்த்தைகளை பேசினால், எந்த ஒரு ஆத்மாவும் சதா காலத்திற்கு நிரம்பி விடுகின்றார்கள். 2 மணித்துளிகள் இனிமையான சிருஷ்டி மற்றும் வார்த்தை என்பது அந்த ஆத்மாவின் சிருஷ்டியையே மாற்றிவிடுகின்றது. நம்முடைய இனிமையான 2 வார்த்தைகள் கூட சதா காலத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான கருவியாக ஆகிவிடுகின்றது. அதனால் நாம் இனிமைத்தன்மை என்ற வரதானத்தை சதா தன்னுடையதாக வைத்துக் கொள்கின்றோம். நாம் சதா இனிமையாக இருக்கின்றோம். மேலும் அனைவரையும் இனிமையாக ஆக்குகின்றோம். புத்தியை ஞான சிந்தனையில் மும்முரமாக ஈடுபடுத்தும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் சென்று அமர்ந்து ஞானத்தை மனன சிந்தனை செய்கின்றோம்.
தந்தையை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை நாம் ஈட்டுகின்றோம். தொலைநோக்கு பார்வை உள்ளவராகி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்கின்றோம். அனைத்து நடிகர்களின் நடிப்பையும் சாட்சியாக இருந்து நாம் பார்க்கின்றோம். இனிமைத்தன்மை என்ற வரதானத்தின் மூலம் சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த ஆத்மா நாம். ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டவராக ஆகி எப்பொழுதும் ராஜயுக்தாக இருக்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.